எவனோ ஒருத்தன் கடுமையாக பாதிக்கப்படுறான் இந்த அண்ணன் சீமானுடைய பேச்சினால, கேப்ரியல் பேசுறதுனால, ஃபெலிக்ஸ் பேசுறதுனால, விஜய் அவர்களுடைய அரசியல்னால எவனோ ஒருத்தன் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியம் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படிங்கிறது வெளிச்சமாக தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. அதில் ஒரே ஒரு இது என்னன்னா, முதலமைச்சர் வீட்டுக்கு விட்டுருக்கான். அதில் தான் டவுட் வருது. இப்போ முதலமைச்சர் வீட்டுக்கும் விட்டுருக்கிறான், திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய இவங்களுக்கும் விட்டுருக்கிறான், பிஜேபிக்கும் விட்டுருக்கிறான். ஆனால் அதிமுகவுக்கு விடலை. என்னென்ன நமக்கு எதனா புரிஞ்சு கொள்ள முடியலை. இது எப்படின்னே புரிந்து கொள்ள முடியல. ஆனால் மெயில் மூலிமா வருது. முதல் மெயில் வரும்போதே கண்டுபிடிச்சிக்கலாமே, ஏன்னா வெவ்வேறு சர்வர்லேருந்து வருதா. இதில் என்னென்னா, இப்போ இந்த பத்திரிகையாளர்கள் கேப்ரியல் போன்றவர்கள்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு தங்கியிருக்காங்க. வாடகைக்கு தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீ வந்து மற்ற யாரும் வராதிங்க, எல்லாரும் அங்கே இருந்துக்கோங்க, அவரை வீட்டை சர்ச் பண்ண போகிறோம்னா எல்லாரும் வேலை வெட்டி இல்லையா? எல்லாருக்கும் வேலை வெட்டி வெடிகுண்டு இது வரைக்கும் இல்லை, அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. ஆனால் அங்கே போய் எல்லாரையும் வீட்டில் அடைச்சி வச்சுட்டு இந்த வீட்டை சோதனை போடுறங்கிற பேரில் பண்ணும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டு சங்கம்லாம் முடியும். அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பக்கம் இருக்கிற பைக்கை தூக்கி அந்த பக்கம் விட்டால் கூட கோச்சிக்குவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு கொச்ச 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 கொச்சன்னு வந்துடுவாங்க. காரை ஒரு சின்ன ஒரு 2 இன்ச்சு விட்டு உங்கள் கார் இங்கே நிற்கிது, உங்கள் கார் கண்ணாடி மடங்கியிருக்கல, கார் கண்ணாடி மடங்கியிருக்கணும், அது எம்எல்ஏ உடச்சிருச்சு அப்படின்னு 1000 குறை சொல்லுவாங்க.